Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. فقال تعالى: واتل عليهم نبأ الذي آتيناه آياتنا فانسلخ منها فأتبعه الشيطان فكان من الغاوين ولو شئنا لرفعناه بها ولكنه أخلد إلى الأرض واتبع هواه فمثله كمثل الكلب إن تحمل عليه يلحث أو تتركه يلحث ذلك مثل القوم الذين كذبوا بآياتنا فاقصص القصص لعلهم يتفكرون ساء مثلا القوم الذين كذبوا بآياتنا وأنفسهم كانوا يظلمون. சூரா ஆராஃபுடைய 175வது ஆயத்திலிருந்து 177 வரை உள்ள ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்கின்றான். நபியே, வத்துலு அலைஹிம் நபஅ அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா, இந்த மக்கள் மீது ஒரு மனிதர், அவருக்கு நாங்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம், அப்படியான ஒரு செய்தியை சொல்லி காட்டுங்கள், ஓதி காட்டுங்கள். ஃபன்சலஹ மின்ஹா, அவருக்கு நாங்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம், அவர் அதை விட்டு கலண்டு கொண்டார். ஃபஅத்பாஹு ஷைத்தான், ஷைத்தான் அவரை பின்தொடர்ந்தார். ஃபகான மினல் காவீன், எனவே அவன் வழிகட்டவனாக ஆகிவிட்டான். இப்போ அல்லாஹ் தஆலா இதில் பனி இஸ்ராயல்களை சேர்ந்த பல்ஆம் இப்னு பாஊரா என்ற மனிதரை பற்றி சொல்கின்றான். இன்னொரு ரிவாயத்துப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன சைஃப் இப்னு ராஹிப் என்பவருடைய சம்பவம் என்று சொல்லி, ஆனால் பிரபலியமான சொல்படி பல்ஆம் அல்லது பல்ஆம் இப்னு பாஊரா, இவர் பல்கா என்ற பகுதியை சேர்ந்தவர் அல்லது யமனுடைய பகுதியை சேர்ந்தவர். இவனுக்கு இஸ்முல் அக்பர் அல்லது இஸ்முல் ஆதம் கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்முல் ஆதமை கொண்டு என்ன துவா செய்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இவர் நல்லடியாராகத்தான் இருந்தார், வணக்கசாலியாக பனி இஸ்ராயலை சேர்ந்த உலமாக்களாக இருந்தார். அவருடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படும். கஷ்டமான சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது இவற்றை மக்கள் வந்து சொல்லுவாங்க தன்னுடைய பிரச்சனைகளை துவா செய்யும்படி. அப்போ அவர் துவா செய்வார், இந்த துவாவில் ஏற்றுக்கொள்வான். இவர் பைத்துல் மக்தீஸுடைய பகுதியில் ஜப்பாரீன்கள் இருக்கும் பொழுது அடக்கியாளக்கூடிய மக்கள், அநியாயக்காரர்கள், அவங்களோடு அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போ சொல்லாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவரை மதியனுடைய அரசனின் பக்கம் தூதுவராக அனுப்பி வச்சாங்க, எல்லாம் பக்கம் தாவத் கொடுக்கறதுக்கு. அவன் இவருக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்தோன்னே உலக ஆசையின் காரணமாக இவரை தன்னுடைய மார்க்கத்தை விட்டுட்டு அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றிட்டார். இன்னும் சில சொல்றாங்க, இந்த ஆயத்து இருக்கிறதே உமையா இப்னு அபி சல்த் என்ற முஷ்ரிக் சம்பந்தமாக இருக்கப்பட்டது. இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தவன். நிறைய சஹாபாக்களும் கூட அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கூட இவர் உமையா இப்னு அபி சல்த் சம்பந்தமாக இருக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனால் அதனுடைய கருத்து என்னண்டா, உமையா இப்னு அபி சல்த்தும் பல்ஆம் இப்னு பாஊரா கொப்பாக இருக்கின்றான் என்று அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார்கள். ஏன்னா அவனுக்கு முந்திய வேதங்களுடைய இல்மு அவனுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. எப்படி பல்ஆம் இப்னு பாஊராக்கு கொடுக்கப்பட்டிருந்ததோ அதை கொண்டு அவன் பிரயோஜனம் அடையவில்லையோ, அதே மாதிரி இவனும் முந்திய வேதங்களுடைய அறிவு பெற்றிருந்தும் கூட அந்த இல்மு அவருக்கு பிரயோஜனம் கொடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை அவன் அடைந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடையாளங்களை, அத்தாட்சிகளை, மோஜிசாக்கள் அனைத்தையும் அறிந்தும் கூட அவனுக்கு தெளிவான அறிவு இருந்தும் அவன் அதை பின்பற்றவில்லை. அதனால் பெரிய முஷ்ரிக்கீன்களுக்கு அவருடைய தோழமைக்கும் அவர்களுக்கு உதவி செய்கிற விஷயத்தில், அவங்கள புகழ்கிற விஷயத்துலலாம் அவன் ஈடுபட்டான். பத்ரில் கொலை செய்யப்பட்ட முஷ்ரிக்கீன்களை புகழ்ந்து பெரிய ஒரு கவிதையை படித்திருந்தான். சில ஹதீஸில் வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் நாவினால் அவனுடைய நாவு ஈமான் கொண்டிருக்குது, ஆனால் அவனுடைய வலம் யுமின் கல்புஹு, அவனுடைய உள்ளம் ஈமான் கொள்ளவில்லை. அப்படின்னா அவனுடைய கவிதைகளை அல்லாஹை பற்றி, இறைவனை பற்றி நிறைய படித்திருக்கிறான், ஹிக்மத்தான ஞானமான விஷயங்கள் சொல்லி இருக்கின்றான், ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. ஹைர். ஆனால் இந்த சம்பவம் பிரபலியமான கருத்துப்படி உமையா இப்னு அபி சல்த் பல்ஆம் இப்னு பாஊராக்கு ஒப்பாக இருந்தாலும் கூட இந்த சம்பவம் இறங்கினது முந்திய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதரை பற்றி. அது யார் என்று சொன்னால் பல்ஆம் இப்னு பாஊரா. பிரபலியமான கருத்துப்படி பல்ஆம் இப்னு பாஊரா சம்பந்தமாக இருக்கப்பட்டது. அவர் பனி இஸ்ராயலை சேர்ந்த
காலத்தில் இந்த மனிதர். இஸ்மல் ஆதம் அறிஞ்சிருந்தார், துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனிதராக இருந்தார். அவர் எதை கேட்டாலும் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். சில முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறாங்க, அவர் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹோட மஷூரா பண்ணிட்டு தான் துவா செய்வார். அப்படின்னா துவா யாழ் இந்த விஷயத்தை நான் வந்துட்டு துவா கேட்கவான்னு கேட்பார். கனவுல அவருக்கு அறிவிச்சு கொடுக்கப்படும். அதில் உள்ளத்தில் அந்த உறுதிப்பாடு உண்டாகும். அதுக்கு பிறகுதான் துவா செய்வார். அந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு நெருக்கத்தை அடைந்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ஊருக்கு ஜப்பாரீன்களுக்கு எதிராக படையெடுத்து வந்த நேரம் இவரோட கூட பல்ஆம் பாவுரா அந்த ஊரில் வசித்து கொண்டிருந்தான். அப்போ அந்த ஊரை சேர்ந்த அவனுடைய அநியாயக்காரர்கள், இவனுடைய குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள், அவங்க வந்து சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இரும்பு மனிதன், அப்படின்னா உறுதியான மனிதர், அவரோட கூட பெரிய படைய வந்திருக்குது, அவர் எங்களை மீது வெற்றி கொண்டால் எங்களை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார். அதனால் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவரோட கூட வந்திருக்கக்கூடியவங்களையும் எங்களை விட்டு திருப்பி அனுப்பும்படி, அப்படின்னா தோல்வி அளிக்கும்படி கேளுங்கள். இவர் சொன்னார், நான் மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு எதிராக அவரோட கூட வந்திருக்க எதிராக துவா செஞ்ச என்னுடைய துன்யா ஆகிற அனைத்தும் போயிடும் என்று சொன்னார். இப்போ இந்த மக்கள் அவரை வற்புறுத்தி கொண்டு இருந்தாங்க. கடைசிக்கு அவர் அவருக்கு அவங்களுடைய சொல்லுக்கு வழிபட்டு துவா செஞ்சார். அதான் ஃபன்சலஹ மின்ஹா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியமத்திலிருந்து அவர் கலந்து கொண்டார். ஃபாத்பாஹு ஷைத்தான் அவரை பின்துயர்ந்தான். அப்படின்னா ஷைத்தான் அவருடைய கருத்துக்கள் பின்னுக்கு வந்து அவரை அதுக்கு தயார்படுத்தினது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சமுதாயம் இன்னொரு வாய்த்துப்படி 40 நாட்கள் அந்த பகுதியில் தீ என்ற மைதானத்தில் சுற்றி கொண்டிருந்ததுக்கு பிறகு அது முடிஞ்சத்தோடு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், நீங்கள் அந்த புனிதமான ஊரில் நுழைங்க, அங்கே ஜப்பாரீன் அந்த கூட்டத்தில் இருக்கின்றார்கள், அவங்களோட யுத்தம் செய்யுங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் வஃபாத் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு என்று சொல்லி இந்த அடுத்த ரிவாயத்தில் வருது. அல்லாம சுத்தியுடைய ரிவாயத் படி யூஷா இப்னு நூன் அவங்களெல்லாம் நபியாக அனுப்பினான். அவங்க பனி இஸ்ராயல் எல்லாம் பக்கம் அழைத்தாங்க. நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த நபி என்று சொன்னார். அதுக்கு பிறகு அந்த ஊருக்கு போகும்படி அல்லாஹ் தஆலா அழைத்திருக்கின்றான், எங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறான், நாங்கள் அவங்களோட போய் யுத்தம் செய்யணும். அப்போ அந்த நேரத்தில் தான் ஜப்பாரீன்கள் என்ற கூட்டத்தார் அந்த ஊரில் வசித்து கொண்டிருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு ஆலிம் ஒன்று இருந்தார், அவருடைய பேர் தான் பல்ஆம் இப்னு பாஊரா. இஸ்மல் ஆதம் அறிந்திருந்தவர். ஆனால் இந்த மக்கள் போய் அவரை வற்புறுத்தினது பிறகு அவர் கடைசிக்கு இவங்களுக்கு எதிராக இயங்கிட்டார், இஸ்லாத்தொட்டு காஃபிர் ஆகிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக துவா செய்ய போய் ஷைத்தான் அவரை வழிகெடுத்துட்டான். ஷைத்தானுக்கு அவர் வழிபட்டு விட்டார். ஃபக்கான் மினல் காவின், வழிகட்ட கூட்டத்தில் அவர் சேர்ந்துட்டார். இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்துக்கு விரிவுரையாக ஹதீஸ் ஒன்று சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பயப்படக்கூடிய விஷயங்கள் இந்த உள்ளேதான் ஒரு மனிதர் குர்ஆனை படிக்கின்றார். இப்போ குர்ஆனுடைய விளக்கங்கள் அவருக்கு கிடைச்சிருக்குது. இஸ்லாம் அவருடைய போர்வையாக ஆகுது. அப்படி அந்தளவுக்கு இஸ்லாம் படி வாழத் தொடங்கிட்டு அதுக்கு பிறகு இஸ்லாத்துட்டு நீங்கின்றாரு. இஸ்லாத்தை குர்ஆனை தூக்கி முதுகுக்கு பின்னாடி போகிறாரு. இவர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை கூட போய் அவரை தவறான கருத்துக்கள் சொல்லி வாழை காட்டி கருத்துக்களை திணிச்சு அவனை ஷிருக்கில் இணைத்திடுறாரு. இப்போ நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய நபியை ஷிருக்களை கொண்டு முதல்ல ஷிருக்கு செஞ்சவராக அல்ல ஷிருக்குக்கு நெருங்கினவராக யார் கருதப்படுவார்? யார் ஷிருக்கு செய்யும்படி சொன்னாரா அல்லது யாரிடத்தில் ஷிருக்கு செய்யப்படி சொல்லப்பட்டுச்சு அவராண்டு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலிர் ராமி, மாறாக யார் ஷிருக்கு செய்யும்படி சொன்னார் அவர்தான் பெரிய முஷ்ரிக். ஹைர். இப்போ அல்லாஹ் தஆலா இதை தொடர்ந்து சொன்னோம், வலவ் ஷிஅனா லரஃபஅனாஹு பிஹா, நாங்கள் நாடி இருந்தால் அவரை இன்னும் உயர்த்தி இருப்போம். ஆனால் வலக்கின்னஹு அஹ்லத இலல் அர்த், என்றால் அவர் பூமியின் பக்கம் சாய்ந்துட்டார், உலக வாழ்க்கையின் பக்கம் சாய்ந்து விட்டார். வத்தப ஹவாஹு, தன்னுடைய மனோ இச்சையை அவர் பின்பற்றுகின்றார். அல்லாஹு தஆலா சொல்லணும், அப்போ நாங்கள் விரும்பி இருந்தால் துனியாவுடைய அழுக்குகள் விட்டு அவரை நாங்கள் உயர்த்தி இருப்போம், பாதுகாத்திருப்போம். என்றால் அவர் உலக வாழ்க்கையைத்தான் அவர் தேர்ந்தெடுத்தார். உலகத்துடைய அலங்காரத்தின் பக்கம், உலகத்துடைய காசி பணத்தின் பக்கம் அவர் முன்னேறினார். ஆனால் உலகம் அவரை வழிகெடுத்து விட்டது. இன்னொரு ஹதீஸில் வருது, முஹம்மது இப்னு இஸ்ஹாக் இவன் எஸ்ஆர் அவங்க அறிவிக்கிறாங்க, நீண்ட ஒரு ஹதீஸ். அதில் வருது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனானுடைய பகுதியில் வந்து தங்கின நேரம், ஷாமுக்கு உட்பட்ட பகுதி,
அப்போ அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை தாக்குறதுக்காண்டி வந்தாங்க. அங்கே அநியாயக்காரர்கள் பாவிகள் இருக்கிறாங்கன்னு செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹு தஆலா அவங்களை அனுப்பி வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்திருக்கிற செய்தி கேள்விப்பட்டோன்னே பல்ஆம் இப்னு பஅூரா இடத்துல அந்த ஊர் மக்கள் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மூசா படையெடுத்துக்கொண்டு எங்களை இந்த ஊரை விட்டு வெளியாக்க வந்திருக்கிறாங்க, எங்களோட யுத்தம் செய்கிறதுக்கான வந்திருக்கிறாங்க, அவங்க எங்களை அழிச்சிட்டு பனி இஸ்ராயல் இங்கே தங்க வைக்க பார்க்குறாங்க. நாங்கள் உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்கு இதை தவிர வீடு ஒன்று கிடையாது, நீங்கள் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதராக இருக்கிறீங்க, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனிதராக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் அவங்களுக்கு எதிராக துவா செய்யுங்கன்னு சொன்னார். அவர் சொன்னால் நீங்கள் நாசமாக போக, உங்களுக்கு கை சேதம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், அவர் நபி, அவரோட கூட மலக்குமார்கள் மூமின்கள் இருக்கிறாங்க, நான் எப்படி அவருக்கு எதிராக துவா செய்கிறதே, நீங்கள் அறியாத விஷயத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவங்க சொன்னாங்க, எங்களை தவிர வேறு எந்த வழியும் இல்லை, எனக்கு இதை தவிர வீடு கிடையாது, அதனால் நீங்கள் எங்களுக்கு துவா செஞ்சு தான் ஆகணும், நீங்கள் தான் எங்களை பெரியவர் அப்படின்னு வற்புறுத்தி கொண்டு இருந்தாங்க. கடைசிக்கு எந்த அளவுக்குண்டா இவர் ஃபஸ்ட்டுக்கு ஏழாண்டு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க மனைவிட்ட போய் பேசினாங்க, நிறைய காசெல்லாம் கொண்டு வைத்து கொடுத்து துவா செய்யும்படி சொல்ல இது அட்வான்ஸ் மாதிரி இன்னும் நாங்கள் தருவோம்லாம் சொன்னாங்க. அவர்கிட்ட போய்த்து கொண்டு கொடுத்தா பொம்பளை செஞ்சா மனைவி இவரை வசப்படுத்தினான். பாருங்கள், இவ்வளோ காசு பணம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, இன்னும் தாரதா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு துவா தானே செய்யுங்க, அதுக்கு பிறகு தௌபா செய்யணும்ன்றலாம் அவன் சொன்னான். அப்போ இவருக்கு அந்த காசு நகைகள் எல்லாம் பார்த்தது பேர் இவரோட உள்ளம் கொஞ்சம் மாறிச்சுது. இப்போ சொன்னார், சரி நான் எல்லாட்ட மஷூரா செய்கிறேன் என்று சொன்னார். ஃபஸ்ட்டுக்கு மறுத்து கொண்டே இருந்தார். இந்த காசு பணத்தை பார்த்தோன்னே நான் எல்லா இடத்துல மஷூரா கேட்குறேன்னு சொல்லி உள்ளம் கொஞ்சம் சாஞ்சிட்டது. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஃபஸ்ட்டுக்கு வானண்டெல்லாம் சொன்னான், நீ அவங்களுக்கு எதிராக துவா செய்ய வானண்டு. இவங்க திரும்ப 2வது நாள் மக்கள் வந்து இன்னும் நிறைய பொருட்களை கொடுத்தோன்னே இவர் உள்ளம் மாறிட்டது. இப்போ கடைசிக்கு அல்லாஹ் தஆலா எடுத்து திரும்ப நான் மஷூரா செய்கிறேன்னு மஷூரா செஞ்சார், ஒரு பதிலும் வரல. இப்போ மக்கள் வந்து சொன்னாங்க, என்ன நீங்கள் துவா செய்யலையா, இல்லை அல்லாஹ் தஆலா ஒரு முடிவு ஒன்று சொல்லலை. அப்போ அல்லாஹ் தஆலா மௌனமாக இருக்கிறான்னு சொன்னால் சம்மதத்துக்கு தான் அறிகுறியாதே. மனைவியும் வலியுறுத்தினா, இவங்களும் வலியுறுத்தினாங்க. இப்போ இவர் துவா செய்ய தயாராகிட்டார். இப்போ என்ன செஞ்சார், தன்னுடைய கழுதலை அல்லது ஒட்டகத்தில் இவர் துவா செய்கிறதுக்காண்டி ஜபல் ஹுஸ்பான் என்று சொல்லக்கூடிய மலையின் மீது தன்னுடைய கழுதையில் போனார் துவா செய்கிறதுக்காக வேண்டி. பனி இஸ்ராயலுடைய படை அங்கால் இருக்கு, அதை பார்த்து கொண்டு துவா செய்வோண்டு. அப்போ கொஞ்சம் தூரம் போனால் ஒட்டகம் அந்த கழுதை உட்கார்ந்துட்டது. இறங்கி அடித்தான் போகிறதுக்கு. அவர் அந்த கழுதைக்கு அடித்தோடனே ஒட்டகம் எலும்பி கொஞ்சம் போச்சு, மறு உட்கார்ந்துட்டது. திரும்ப அடித்தான். திரும்ப அடித்தோடனே இப்போ அல்லாஹ் தஆலா அந்த கழுதைக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்தான். அந்த கழுதை பேசிச்சது. சொல்லிச்சு, அல்லாஹ் உனக்கு நாசம் உண்டாகட்டும், யா பல்லாமே எங்கே போகிறாய், உனக்கு தெரியாத மலக்குமார்கள் எனக்கு முன்னாடி இருக்கிறாங்க, மலக்குமார்கள் என்ன தடுக்கிறாங்க, போகாதேன்னு கழுதை சொல்லுது. நீ அல்லாஹுடைய நபிக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக தான் பதுவா செய்ய போகிறாய் அப்படின்ட்டு கழுதை பேசியும் கூட இவன் உணர்வு பெறல. இந்த காசுடைய மோகம், துனியாவோட மோகம் உலகத்தில் வந்துட்டது. இப்போ எவ்வளோ பெரிய பாவத்தை செய்ய அவன் தயாராகிட்டான். அப்போ இவனை செஞ்சாங்க, அடிச்சு அடிக்கணும்னு கழுதையும் அல்லாஹு தஆலா கழுதையோட உள்ளத்திலிருந்து எடுத்துட்டா, நீ போன்னு சொல்லி இப்போ போயாச்சு. இப்போ போய் துவா செஞ்சான். அந்த மலைக்கு மேலே இருந்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் படையை பார்த்துக்கொண்டு துவா செய்கிறான், பதுவா செய்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க சமுதாயத்துக்கு எதிராக. அந்த துவா அவங்களுக்கு சார்பாக துவாவாக மாறிட்டு, பதுவா செஞ்சது யாரெல்லாம் அவங்கள அழிச்சிடு, அவங்கள தோல்வியடைய செய்யுண்டு, அது மாறி துவா கேட்டுப்படுது, யாரெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்ய, அவங்களுக்கு வெற்றியை கூடுண்டு. இப்போ இவங்களுடைய சமுதாயத்துக்கு உதவி செய்ய சொல்லி இவங்க சமுதாய பாதுகாரம் துவா செய்கிறான், அது பதுவா மாறி யாழனுடைய சமுதாயத்தை அழிச்சிடு, இவங்களை தோல்வியை கொடுத்துன்னு தான் நாவு பறண்டுட்டுது. இவ சமுதாயம் சொல்லாங்க, நீ என்ன பல்லாம் செய்கிறீங்க, எங்களுக்கு எதிராக பதுவா செய்கிறீங்க, அவருக்கு உதவி செய்ய சொல்லில சொல்கிறீங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இது எனக்கு ஃபஹாத மால அம்லிக், எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, இதெல்லாம் என்னை மிகச்சிட்டான்னு நாவலிருந்து எதுவும் வேற வரல. நாவ் அப்படியே வெளியே வந்து நீண்டு நாயிட நாக்கு மாதிரி நாக்கு வெளியே வந்துட்டது. இப்போ சொன்னான், கது தஹப மின்னி அல்லாஹ் துன்யா வல் ஆஹிரா, இப்போ துன்யா ஆஹிரா ரெண்டும் என்னை விட்டு போயிட்டுது என்று சொன்னான். சொல்லிட்டு அவன் சொன்னான், இப்போ அந்த முஸ்லீம்களை வெற்றி கொள்ளணும்னு சொன்னால் ஒரே வழி, இப்போ சூழ்ச்சி செய்யணும், சூழ்ச்சி செஞ்சு தான் நாங்கள் வெற்றி பெறணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய அழகான வாலிப பெண்களை அலங்கரித்து அவங்கள அரைக்குறை ஆடையோட உங்களோட பெண்கள் என்ன செய்யுங்க, வாலிப பெண்மணிகளை சாமான்களை கொடுத்து அனுப்பி வைங்க.
அவங்களோட படைகளுக்குள்ளே போய் விற்க சொல்லி, அவங்கள்ட்ட சொல்லுங்க யார் தவறான காரியத்தின் பக்கம் அழைச்சாலும் அதுக்கு அனுமதி கொடுக்க சொல்லி விலகிக்கொள்ளவானுண்டு. ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சால் போதும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி, அவங்கள இழந்துருவாங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்கண்டு அப்படியே அனுப்பி வச்சாங்க. அப்போ அந்த பெண்கள் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு அவங்களால கண்ணானி கோத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படியே எல்லாரும் பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கு போனாங்க. அப்போ பனி இஸ்ராயல்களுடைய ஒரு தலைவன் ஜும்ரி இப்னு ஷல்லூம் என்பவன், இவன் ஷம்ஊன் இப்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிபத், அந்த வம்சத்தில் வந்தவன், அந்த கோத்திரத்துடைய தலைவன். அவன் என்ன செய்கிறான், அவனுடைய கூடாரத்துக்கு வந்து ஒரு அழகான பெண்மணியை கண்டோன்னே அவளை பிடிச்சி கொண்டு கையை பிடிச்சிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட வந்தான். வந்து கேட்டான், நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட கேட்டால் இது ஹராம், இவளோட கூட இருக்கக்கூடாது என்று சொல்லுவீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மைதான், விபச்சாரம் ஹராம், இந்த பெண்ணோட நீ தொடர்பு கொள்ள முடியாதுண்டு. அவன் சொன்னான், இப்போ வல்லாஹி லா உதீஉக ஃபி ஹாதா, இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு நான் வழிபட மாட்டேன் என்று சொல்லி அவள் கூடாரத்துக்கு வந்துட்டான். கூடாரத்துக்கு வந்து 2 பேரும் தவறு செஞ்சாங்க, விபச்சாரம் செஞ்சாங்க. இப்போ அல்லாஹு தஆலா அவங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக கொலரா போன்ற வயிற்றோட்ட நோயை பனி இஸ்ராயல்களை உண்டாக்கிட்டான். பனி இஸ்ராயலுக்கு கொலரா நோய் உண்டாகி வயிற்றோட்டம் போய் கிட்டத்தட்ட 70,000 பேர் கொஞ்ச நேரத்தில் மூத்தாயிட்டாங்க. அப்போ இந்த செய்தி நடக்கிற நேரம் ஃபன்ஹாஸ் என்பவர் இருந்தார். அவர் சாஹிப் அம்ரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காரியங்களுக்கு பொறுப்பாக இருந்தார், செக்ரட்டரி மாதிரி. அவர் கொஞ்சம் உரத்த வீரர். அவர் வேட்டைக்கு போயிருந்தார். பக்கத்தில் அவர் இருக்கல. திரும்பி வந்த நேரம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் மையத்துகள், பெரிய பிரச்சனை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டிருக்கிறாங்க. வந்து கேட்ட, என்ன மூசா, என்ன செய்தி? இப்போ செய்தி சொன்னாங்க. அவர் ஈட்டி எடுத்துட்டு போய் எங்கே அவண்டு அவருடைய கூடாரத்துல நுழைஞ்சி அவங்க 2 பேரையும் ஒரே குத்தில் குத்தி ஈட்டிக்கு மேலே அப்படி தூக்கிட்டு வந்து சொன்னா, யா அல்லாஹ், இதை மாதிரி யார் உனக்கு மாறு செஞ்சாலும் அவனுக்கு தண்டனை இதுதான் யா அல்லாஹ், மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய வேதனை நீக்கிடு என்று துவா செஞ்சார். அல்லாஹு தஆலா அந்த இதை நீக்கிட்டான். அப்போ கொஞ்ச நேரத்தில் இப்போ சொன்ன மாதிரி 70,000 பேர் மூத்தாகினாங்க. சில மக்கள் சொல்கிறாங்க, கருத்து வேறுபாடு இருக்கு, ஆக குறைஞ்சது 20,000 பேர். ஒரு ஒன்றரை அவருக்கு செய்தி, அவ்வளோ மக்கள் மௌத்தாகினாங்க. அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா அந்த வேதனை உயர்த்தினான். பிறகு பல்ஆமுன் பாவுரா உடைய சமுதாயம் அழிக்கப்பட்டாங்க. பல்ஆமுக்கு என்ன நடந்துச்சு செய்ய தெரியாது. இப்போ அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறான். அவனுக்கு உதாரணம் ஃபமஸலுஹு கமஸல் கல்ப், அவனுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி எல்லாம் வலவ் ஷிஅனா ரஃபனாஹு பிஹா வலாக்கின் அஹ்லதல் அர்த் வத்தப ஹவா, நாங்கள் நாடு இருந்தால் அவனை உயர்த்தி இருப்போம், ஆனால் அவன் பூமியின் பக்கம் சாய்ந்தான், அவன் தன்னுடைய மனோயிச்சை பின்பற்றினான். அவனுக்கு உதாரணம் ஃபமஸலுஹு கமஸல் கல்ப், அவனுடைய உதாரணம் நாயை போன்றுதான். இன் தஹ்மில் அலைஹி அல்ஹஸ், அந்த நாய் இருக்குது, அவனுக்கு எதுக்கு எதை கொடுத்தால் சுமத்தாட்டினாலும் நாக்க வெளியே போட்டு கொண்டிருக்கும். அவுத்தத்திற்கு எல்ஹஸ், அல்லது அதை அப்படியே விட்டாலும் கூட நாய் நாக்க வெளியே போட்டுக்கொண்டு தான் இருக்கும், நாக்க தொங்க போட்டு கொண்டிருக்கும். ذَلِكَ مَثَلُ الْقَوْمِ الَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا, இவ்வாறு தான் எங்களுடைய அத்தாட்சிகளை யார் பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு உதாரணம் இதுதான். فَقْصُصِ الْقَصَصَ لَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ, இந்த சம்பவங்கள் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள், இதை பார்த்தாவது அவர்கள் உணர்வு பெறட்டும், புத்தி பெறட்டும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்போ நாயை போன்று அவனுக்கு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அவனுக்கு என்ன செஞ்சாலும் அவன் இப்போ துன்யாவோட நேசம் வந்ததினால அவன் திருந்த போகிறதில்லை. இப்படி நாய் கொடுத்தாலும் கொடுக்காட்டி நாக்க வெளியே போட்டு கொண்டிருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஆளும் இப்படி ஆகிட்டான். இவ்வளோ பெரிய நாங்கள் அந்தஸ்தை கொடுத்தும் கூட அவன் அதை கணக்கெடுக்கல, துன்யாவுடைய விஷயத்துக்கான முன்னுரிமை கொடுத்தான். அதனால் அவனுக்கு நிலைமை இவ்வாறு தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த சம்பவத்தை நீங்கள் நபியே உங்கள் சமுதாயத்துக்கு சொல்லி காட்டுங்க, அதை கேட்டு அவங்க படிப்பினை பெறுவார்கள். அல்லது உங்களோட காலத்தில் இருக்கக்கூடிய பனி இஸ்ராயல்களுக்கு சொல்லி காட்டுங்க, அவங்க இந்த சம்பவத்தை கேட்டு படிப்பினை பெறட்டும். அல்லாஹு தஆலா அவனுக்கு தன்னுடைய ரஹ்மத்தை அருளெல்லாம் கொடுத்தும் கூட துனியாவுடைய நேசம் கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய நியமத்துகளை சரியாக பயன்படுத்தாதனால அல்லாஹு தஆலா அதை அவனுக்கு எதிராக ஆக்கிவிட்டான். அவன் எந்த இஸ்முல் ஆதம் வச்சு துவா செஞ்சால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த துவாய் அவனுக்கு எதிராக மாறிவிட்டது. ஏன் பயன்படுத்தின முறை தவறாக இருந்ததன் காரணமாக அதை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக, ஈமானுடைய கூட்டத்துக்கு எதிராக அவன் பாவித்தன் காரணமாக கடைசிக்கு அது அவனுக்கு எதிராக ஆகிவிட்டது.
அதனால் லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் அவங்க இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பனி இஸ்ராயல்கள் இந்த ஆயத்துக்களை பார்த்து சிந்திச்சு அல்லாஹ்க்கு மாறு செய்துவிட்டு நீங்கிக் கொள்ளட்டும் என்பதற்காக அவங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுங்கள். இதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மைகள் அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். அவங்களோட சிஃபத்துகள் அவங்களோட வேதங்களை சொல்லப்பட்டிருக்குது. தன்னுடைய பிள்ளைகள் எவ்வாறு அறிவார்களோ அதை போன்று அறிந்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மிக தகுதிப்பட்டவர்கள், அவருக்கு உதவி செய்ய வேண்டிய மக்கள். ஏனென்றால் இவங்களுடைய நபிமார்கள் கூட அவர்களுக்கு அதை அறிவித்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவங்க அதுக்கு மாறு செய்தார்கள். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மறைத்து விட்டார்கள். அல்லாஹுடைய அடியார்கள் அதை அறியக்கூட என்பதற்காக வேண்டி. அதனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மறுமையிலும் கேவலத்தை வைத்திருக்கின்றான், உலகத்தின் அல்லாஹ் கேவலத்தை வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் சொல்றான், எந்த சமுதாயத்தினர் எங்களுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்தார்களோ அவங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த உதாரணம் இருக்குது. இது மிக ஒரு கெட்ட உதாரணம். நான் சொன்ன ஒரு உதாரணம் இருக்குது. நேர் வழி தவறினவர்களுக்கு இந்த நாய் நாக்க வழியை போட்டு கொண்டிருக்குமாறு என்று சொல்கின்றோமே, அதுக்கு ஒப்பாக்கி இருக்கிறோமே, உண்மையிலே இது மோசமான உதாரணம் தான். ஆனால் அதுக்கு அவங்க தகுதி பெற்றவர்கள், அவர்களுக்கு தகுதி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். அவங்க அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். அவங்க அல்லாஹுக்கு அநியாயம் செய்யவில்லை, மாறாக நேரான பாதை விட்டதின் காரணமாக, ஹிதாயத்தை விட்டதின் காரணமாக, உலக இன்பங்களுக்கு முன்னுரிமை கொடுத்த மூலமாக அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். அதனால மையஹ்தில்லாஹு ஃபஹுல் முஹ்ததி, அல்லாஹு தஆலா யாருக்கு நேர்வழி காட்டுகின்றார் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். வமயுதுலில் ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், யார் அல்லாஹ் வழிகெடுக்கின்றார்களோ அல்லாஹ் வழிகெடுக்கின்றான் அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹு தஆலா முடிக்கின்றான். அதாவது அல்லாஹு தஆலா யாருக்கு நேர்வழி காட்டுகின்றார் அவர்களை யாராலையும் வழிகெடுக்க முடியாது. அதே நேரத்தில் யார் எல்லாம் வழிகெடுக்கின்றானோ அவர்கள் நஷ்டவாளிகளாகிவிட்டார்கள். அவங்க ஒரு நாள் நேர்வழி பெற மாட்டார்கள். என்று அல்லாஹு தஆலா எதை நாடுகிறான் அதை செய்யக்கூடியவன், எது அல்லாஹ் நாடவில்லை அது நடக்காது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு பயானுடைய ஹுத்பாவுடைய ஆரம்பத்தில் ஹம்து ஸலவாத் ஓதுவார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் ஹம்தலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹுக்கே, நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஹ்தீஹி வ நஸ்தக்ஃபிருஹு, அந்த அல்லாஹ்வை நாங்கள் புகழுகிறோம், அவனிடத்தில் உதவி தேடுகிறோம், நேரான பாதை அவனிடத்தில் கேட்கின்றோம், அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்றோம். வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, எங்களுடைய ஆத்மாக்களுடைய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா, எங்களுடைய செயல்களுடைய தீங்குகளை விட்டும் கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றோம். மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறான் அவர்களை யாரும் வழிகெடுக்க முடியாது. வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு, யாரை அல்லாஹ் வழிகெடுக்கின்றானோ அவர்களை யாராலையும் நேர்வழி காட்ட முடியாது. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பயானுடைய ஆரம்பத்திலும் ஓதுவார்கள். அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட பல்ஆமுன் பாவுராவுடைய சம்பவத்தை வச்சு நாங்கள் படிப்பினை பெற்று குர்ஆனின் மூலமாக உலகத்தை சம்பாதிக்காமல் அல்லாஹுடைய அருளையும் மறுமையுடைய வெற்றியும் அடைய தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.